ஏன்னா யாருக்கு தெரியாது எதுக்கு அறிமுகம். பட் எனக்கு ரீசெண்டாக நான் யாரும் இது பயோடேட்டா கேட்டால் கொடுக்கறது இல்லை. ஆனால் எங்கேயாவது வாங்கி யாராவது ஒருத்தர் தயார் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்பாட்டில் நான் போய் வேணாம்னு சொல்லும்போது அந்த தயார் பண்ண ஒரு மனசு வேதனைப்படுங்கிறதுனால அப்படியே பொறுமையாக இருக்குது. இது கொஞ்சம் ரோட்டில் சில விஷயங்களை மாற்றலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உங்கள் கிளப்புக்கே இன்னொரு மீட்டிங் வரும்போது தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ண வேணாம். ஏன்னா இன்ஸ்டாலேஷன்ல பண்ணிட்டீங்க, மறுபடியும் திரும்ப என்னை பற்றி சொல்லும்போது போர் அடிச்சு. மரியாதைக்குரிய தலைவர் உள்ளிட்ட ரோட்டரி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். விக்டர் அண்ணன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். ஒரு பெரிய புதையலை கண்டுபிடிச்சிருக்கீன்னு கேள்விப்பட்டேன். அதை சீக்கிரம் திறந்து வச்சு அந்த விழாவுக்கு நான் வரணும், அதுதான் என்னுடைய ஆசை. சீக்கிரமே அதை ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க கண்டுபிடிச்சு அதை எடுத்தது விஷயம் இல்லை, அதுக்கு உள்ள நீங்க நுழையிறதான் விஷயம். அதுதான் எப்பவுமே. எதை பார்த்தும் பயப்படாதீங்க, பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுங்க. நீங்க பயந்து ஓடுறதுனால பிரச்சனை உங்களை விட்டு ஓடிடாது. விவேகானந்தரோட லைஃப்ல நடந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். விவேகானந்தர் அந்த கையில ஒரு ஸ்டிக் வச்சுட்டு அந்த கல்கத்தாவின் வீதிகளில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குரங்கு கூட்டம் அவரை துரத்தும் போது அவர் ஓடுறாரு, கையில ஆனா குச்சி வச்சிருக்காரு. அப்போ எய்த்தாப்புல ஒரு வயசானவர் வந்து, குரங்க விரட்டுறதுக்கு உன்ட்ட குச்சி இருக்கே, எதுக்கு நீ பயந்து ஓடுறீங்கன்னா குரங்கு திரும்பி விரட்டினவன குரங்கு பூரா ஓடி இருக்கு. பிரச்சனைகளுக்கான தீர்வு நம்மிடமே இருக்கிறது. ஆனால் நாம் அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கோம், பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடிட்டே இருக்கோம். ஸோ யூ டோன்ட் ஃபியர் அட் எனிவே. உங்க கிளப்ல கூட இது ஒண்ணுமே சொன்னாங்க, பயப்படாம எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆட்களை தான் நாங்க பிரசிடெண்டா சூஸ் பண்றோம்னு சொன்னீங்கல்ல. அந்த வார்த்தை உண்மையில எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. எப்பவுமே நல்லா தெரிஞ்சு ஏன் நீங்க தலைமை பண்பு ஏற்கணும் அப்படிங்கிறதுக்கு, பயப்படாம ஏற்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை. ஒரு பயந்துகிட்டு சுவாமம் இருக்கக்கூடிய ஒரு இளவரசன் வந்து நடுக்காட்டுக்குள்ள மாட்டிக்கிறான். அவன்கிட்ட வாள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப வந்து ஒரு சுத்தி இலைகள் சலசலப்பு இருக்கும்போது அவன் பயந்துக்கிட்டு இப்படி வாள் இப்படி சுத்திட்டே இருக்கான். சுத்திட்டு இருக்கும்போது ஒண்ணுமே இல்லை. மறுபடியும் ரொம்ப நெருக்கமாகுது, அந்த பயம் அதிகரிக்கும் போது ஒரு மரமே ஆடுற அளவுக்கு இருக்கு. அவன் ரொம்ப பயந்து போய் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு துணிச்சலை கொண்டுட்டு வந்துட்டு அந்த மரங்களை விளக்கிட்டு, அந்த இலைகளை எல்லாம் விளக்கிட்டு போய் பார்க்கறான். ஒரு மான் ஒண்ணு உள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிறது. அந்த மானை பாதுகாக்கிறான், உடனே அதை எடுத்துட்டு அந்த மானை விடுவிக்கிறான். எப்பவுமே தெரிஞ்சுங்க, நீங்க பிரச்சனைன்னு பார்த்து பயந்துகிட்டு இருக்க விஷயம் உங்கள்கிட்ட உதவி கேட்கக்கூடிய ஒரு உயிராக கூட இருக்கலாம். உங்களிடம் உதவிக்காக எதிர்பார்க்க, உங்களுக்கு சேவைக்கான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். எனவே நீங்க எப்போதுமே எந்த ஒரு தலைமை பண்பும் தலைமை வாய்ப்பு கிடைத்தால் பயப்படாம அக்செப்ட் பண்ணுங்க. அதன் மூலமாக நீங்கள் பலருக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பு. தயவு செய்து அதை எப்பவுமே மற்றவங்களுக்கு சொல்றேன். பிரசிடென்ட் நிறைய கிளப்ல அந்த சேலஞ்சஸ் இருக்கு. பிரசிடென்ட் வர்றதுக்கு ரொம்ப பேர் தயங்கிக்கிட்டே இருக்காங்க. பட் அவசியமே இல்லை, பயப்பட வேண்டியதே இல்லை. இட் இஸ் வெரி ஈஸி. நான் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கான்ஃபரன்ஸ் சேர்மனா இருந்தாங்க. கான்ஃபரன்ஸ் சேர்மன் ஆனதுக்கு அப்புறம் தான் பாருங்க 2000 பேருக்கு கான்ஃபரன்ஸ் சேர்மன் இருந்துட்டு தான் நான் பிரசிடென்டாவே ஆனேன். ஸோ அதனால அவசியம் இல்லை, எல்லாம் நம்மளால முடியும். ஒன் ஆஃப் தி சக்சஸ்ஃபுல் கான்ஃபரன்ஸ் சங்கமித்திரம் 2.0 ரெடி ஆகிட்டு இருக்கு. அதே நேம் தான், கொடைக்கானல்ல தான், அதே மெனு, அதே இடம், அதே ஹோட்டல். பட் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. ஸ்ரீகாந்த் தேவா வர்றாரு, மியூசிக் டைரக்டர். தேவாவையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அவரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் கொஞ்சம் டைம் கிடைக்காம இருக்கு, மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தோட எல்லாரும் கான்ஃபரன்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி வரணும். கான்ஃபரன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 28ஆம் தேதி ஓப்பன் ஆகிடும், 26ஆம் தேதி ஓப்பன் ஆகும். அந்த செமினார்ல, மெம்பர்ஷிப் செமினார்ல வச்சு. மெம்பர்ஷிப் செமினார் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா உங்க கிளப்ல? நாளைக்கு நல்ல நாளா? என்னன்னா 1ஆம் தேதியே பண்ணலாம்ல. 1ஆம் தேதி அவர் தானே பிரசிடென்ட். 1ஆம் தேதி நான் இன்ஸ்டாலேஷன் ஆச்சேன், 1ஆம் தேதி நான் தான் கவர்னர். எதுக்கு அதெல்லாம் விஷயம் இல்லை. 1ஆம் தேதி மிட் நைட்ல அவர் தான் பிரசிடென்ட். ரெஜிஸ்டர் பண்ணுங்க. செமினார், மெம்பர்ஷிப் செமினார் இஸ் மேண்டேட்டரி செமினார். தயவுசெய்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 3 பேர் பண்ணணும், பிரசிடென்ட், செக்ரட்டரி, மெம்பர்ஷிப் சேர்மன். எல்லாம் அதர் கிளப்ல இருந்து வந்திருந்தீங்கனாலும் யாரும் பண்ணாமல் இருந்தாலும் உடனடியாக பண்ணிடுங்க. இன்னைக்கு நாளைக்குள்ள பண்ணிடுங்க. ஒரு ஷார்ட் டைம்ல அந்த ரீச் ஆனவொன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் ஏன்னா போன வாரம் அப்படிதான் கிராண்ட் செமினாருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் நிறைய ப்ரெஷர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு இடம் கொடுக்காம மேக்ஸிமம் பண்ணிருங்க. மெம்பர்ஷிப் பொறுத்தவரை உங்க கிளப்ல எத்தனை பேர் டோட்டல் ஸ்ட்ரென்த் இருக்கலாம்? 65.
என்ன டார்கெட்டு? 20 வைங்க பலா. எப்பவுமே எய்ம் ஹை. எப்பவுமே 20 வைங்க, அப்பதான் 15 வந்து நிற்கும். நீங்க 15 வச்சீங்கன்னா 10 நின்றோம். எப்பவுமே லாஸ்ட் டேல கொஞ்சம் ஃபில்டர் ஆகி வெளியே போவோம், கொஞ்சம் 1-2 வெளியே போவோம். நம்ம அது கழிக்கலாம், அதுல எல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு சரியா வராத இடத்துல நீங்க வெளியேற்றலாம், முடிவு பண்ணி. அது உங்க கிளப்போட இன்டர்னல் ப்ராப்ளம். நான் அதில் தலையிடவும் மாட்டேன், ஏன் வெளியேற்றினீங்கன்னா நான் கேட்கவும் மாட்டேன். பட் ஆனால் எப்பவுமே நிறைய டார்கெட் வைங்க. நிறைய டார்கெட் வைக்கும்போது அதை ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு 20% வைங்க. 20%னா எவ்வளோ பேர் சேர்க்கணும்? 13 பேர். 15 பேர் டார்கெட் வைங்க. 15 பேரை சேர்த்துருங்க. சேர்த்து இமீடியட்டாக மை ரோட்டில் லாகின் பண்ணுங்க. நீங்கள் மை ரோட்டில் லாகின் பண்ணலைன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பை வச்சிருக்கிறது பிரயோஜனம் இல்லை. உங்களோட டோட்டல் ஸ்ட்ரென்த்து காட்டாது, உங்களோட கிளப் ஸ்ட்ரென்த்து காட்டாது, அது பயன்படாமல் போயிடும். கிளப்போட ஸ்ட்ரென்த்து சில விஷயங்களுக்கு முக்கியமாக பயன்படும், தெரியுங்களா? அதெல்லாம் காரணமாக தெரியுங்களா? எதுக்கு பயன்படும் தெரியுங்களா? விரைவில் எதிர்பாருங்கள். ஆமாம், மெம்பர்ஷிப் மட்டும். ஃபர்ஸ்ட் ஐ தேங்க் ஃபவுண்டேஷன் சேர்மன் விக்கி. அவர் தான் நிரந்தர சேர்மன், ஓனர் ஆஃப் தி காலேஜா இருக்க காலி பண்ணி விட்டுறாங்க எவ்வளவு. ஓனர் ஆஃப் தூத்துக்குடியா? ஏற்கனவே ரொம்ப பேருக்கு பிடிக்காம இருக்குப்பா. விக்கி, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்கு. உங்க கிளப்பை பொறுத்த மட்டும் இப்போ எல்லாரும் $365 கொடுக்கறத பத்தி பேசுனீங்க. அப்போ பேசும்போது சொன்னீங்க, நீங்க அந்த $365 மட்டும் கொடுக்கறதா இருந்தா குளோபல் ஃபண்டுக்கு இது கொடுத்துருங்க, ஆனுவல் ஃபண்டு கொடுத்துருங்க. பட் எல்லாரும் கொடுக்கறதா இருந்தால் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு $15,000 கொண்டு வாங்க. குமுலேட்டிவ் ஆளுக்கு 60 பேர் இருக்கீங்க, ஆளுக்கு எவ்வளவு டாலர் வருது? $365 போட்டா எவ்வளவு வரும்? 3, 6, 18, $20,000 மேல வந்துடும். $20,000 மட்டும் நீங்க ரெடி பண்ணுங்க, ஒரு குளோபல் கிராண்ட் பண்ணுங்க. நீங்க எப்பவுமே தூத்துக்குடியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நீங்க உங்களோட இம்பார்ட்டன்ஸ் தூத்துக்குடியில நீங்க நிலைநிறுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, பப்ளிக் இமேஜ் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, தூத்துக்குடியில உங்க பேர் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு குளோபல் கிராண்ட் பண்ணுங்க. அப்பனா தான் அது அந்த ஒரு லாஸ்டிங் இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும். நான் சொல்ற வால்யூம் ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் பாருங்க. ஒரு ஆள் $325 தான் கேட்குறேன். ஒரு சிலர் 1000 தர்றாங்க, ஒரு சிலர் கொடுக்க முடியலன்னு விட்டுருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒருத்தர் 3 மடங்கு கொடுக்குறாரு, ஒரு 2 பேர் இப்போ $1000 எங்கேனே கமிட் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட 6 பேருக்குள்ள அமௌண்ட் 2 பேர் கொடுத்துட்றாங்க. ஸோ 4 பேர் கொடுக்க முடியாத நம்பர் நீங்கள் விட்டுறலாம். பட் ஆனால் நீங்கள் டோட்டலாக $20,000 குறையாமல் ரெடி பண்ணுங்க. பேலன்ஸ் $10,000 நாங்கள் இறங்க. ஃபாரின் பார்ட்னர் உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கு. ஃபாரின் பார்ட்னர் இஸ் வெரி ஈஸி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் எல்லாரும் நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. நான் சொன்ன சிம்பிள் ஃபார்முலா, சின்ன அமௌண்ட்டில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் டைரெக்டாக கொடுக்குறதுங்கிறது உங்கள் விருப்பம். ஆனுவல் ஃபண்டு கொடுக்குறது அதில் நான் தலையிடலை, போலியோ கொடுக்க அதெல்லாம் தலையிடலை. பட் உங்களுடைய பணத்தை மதிப்பு கூட்ட, வேல்யூ ஆடட் ஆக்குறாங்க. ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறேன், நான் அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு கொடுக்குறேன். வேல்யூ ஆடட் தான் ரொம்ப முக்கியம். நிச்சயம் உங்கள் பணம் பயன்படணும், மக்களுக்கு பயன்படணும். அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். $20,000 ரெடி பண்ணுங்கள், உங்களோட குமுலேட்டிவாக ரெடி பண்ணுங்கள். 100% நான் ஒரு குளோபல் கிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். பட் குளோபல் கிராண்டை பொறுத்த மட்டும் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். ஏன்னா டிடிஎஃப் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் கொடுக்க போகிறோம். மேக்ஸிமம் நீ அடாப்டட் வில்லேஜில் டாய்லெட் இருக்கான்னு பாருங்கள். டாய்லெட் இல்லைன்னா டாய்லெட் ப்ரீகாஸ்ட் டாய்லெட்டு, ஒரு டாய்லெட் $90,000 வருது. கோயம்புத்தூரில் இருக்காங்க ஒரு கம்பெனி சப்ளையர், அவங்கள்ட்ட இன்னும் ரேட் நெகோசியேட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம், நிறையா தேவைப்படுதுன்னு. ஒரு 30 டாய்லெட் பண்ணுங்கள், இல்லை ஒரு 20 டாய்லெட் பண்ணுங்கள். 20 டாய்லெட் பண்ணிட்டு அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு போங்க, அந்த ஸ்கூலுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் பண்ணுங்கள், அந்த ஸ்கூலுக்கும் டாய்லெட் பண்ணுங்கள். டாய்லெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்த இன்சிடென்ட் நான் ஏற்கனவே அன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் பேசினேன் நினைக்கிறேன், லாத்தியூர் இன்சிடென்ட். தனிநபர் கழிப்பறைங்கிறது இல்லாததுங்கிறது ரொம்ப ஒரு நம்ம சொசைட்டியில் நாம் இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு கேவலமான விஷயம். நம்ம இருக்கக்கூடிய சமூகத்தில் ஒரு தனிநபர் கழிப்பறை இல்லாத வீடுகளும் இருக்கு. அப்படி அந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களும் நம்மோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அவமானப்பட வேண்டிய ஒரு விஷயம். தயவு செய்து நாம் ரோட்டரி உறுப்பினர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னுடைய ஆசை அதுதான். தனிநபர் கழிப்பறைக்கு முக்கியத்துவம் கொடுங்க குளோபல் கிராண்ட்ல. அதை தாண்டி அதில் மிஞ்சினா வேற ப்ராஜெக்ட் பண்ணுங்க. பட் ஒரே ஏரியாக்குள்ள இருக்கட்டும், அதுதான் குளோபல் கிராண்டோட சக்ஸஸ். இல்லைன்னா அப்ரூவ் ஆகாது. அதனால கொஞ்சம் அதை பிளான் பண்ணி கரெக்டாக, உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயம் எல்லாருமே சேர்ந்து நான் சொன்ன ப்ராஜெக்டை குளோபல் கிராண்ட் ஃபவுண்டேஷன் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் அதுக்குள்ளேயே வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் டே எத்தனை மரம் நட்டீங்க சார்? என்ன சார் நம்ம டார்கெட் என்ன சார் இந்த வருஷமா?
இந்த மாசத்துல முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். 500 பத்தாதுல, நீங்க எத்தனை பேர்? 60 பேர்ல ஸ்பேஸா கிடைக்கல. உங்க தோட்டங்கள் எத்தனை பேர் தோட்டம் இருக்கு? உங்க ஓன் லேண்ட்ல பண்ணலாம் சார். நீங்க தனி பப்ளிக் பிளேஸ் எல்லாம் பண்ணணும்னு கிடையாது. உங்க தோட்டங்கள்ல நீங்க போய் உணவு காடுகளா உற்பத்தி பண்ணுங்க. நல்ல பலம் தரக்கூடிய மரங்களை உற்பத்தி பண்ணுங்க. நீங்க போய் நாட்டு மரம் தான் நடணும்னா நான் சொல்லல. உங்க ஏரியால பொறுத்த மட்டும் நல்லா வரக்கூடிய மரங்கள் நிறைய இருக்கு. உங்க ஏரியால தேக்கு நல்லா வரும் தெரியுமா? அது ரொம்ப பேருக்கு தெரியாம இருக்கா. கரிசல்ல தேக்கு நல்லா வரும். கரிசல் செம்மண் ரெண்டுமே இருக்கு உங்க பகுதியில், அழகா வரும். நிச்சயம் நீங்க 1000 மரம் நடணும் சார். ஒரு மாசம் டைம். பிரசிடென்ட் நீ என்ன ஒண்ணுமே தெரியாது, இந்த மந்த் எண்டுக்குள்ள 1000 மரம் நட்டுட்டு ஏஜியை வச்சு ஜியோடாக் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். வெறும் போட்டோனா அக்செப்ட் பண்ண மாட்டோம், ஜியோடாக் போட்டோ அக்செப்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே கண்டிஷன்ல போட்டுட்டோம், ஜியோடாக் போட்டோ எடுக்கணும். ஏன்னா நாங்கள் அந்த ஜியோடாக்ல அந்த இடத்த லொக்கேட் பண்ணி ஆப்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆப்ல கனெக்ட் பண்ணி அதை நாங்கள் மானிட்டர் பண்றோம். ரெகுலராக நீங்கள் தண்ணி ஊத்துறீங்களான்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ அதனால நம்ம ஈஸியாக விட மாட்டோம், ட்ராக் பண்ணோம். வேற ஒன்றும் இல்லை, அவரோட மெயின்டெனன்ஸை ட்ராக் பண்றதுக்காக ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்க ஜியோடாக் போட்டோவை அதில் அப்லோட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேஷன்ல என்ன ஸ்டேட்டஸ்னு மேல இருந்து காட்டிடும். ஒன்றும் தப்பிக்க முடியாது. ஆனா எனக்கு இந்த மந்த்துக்குள்ள 1000 மரம் நட்டு கொடுங்க சார். சரியா? அது ஒரு நான் வந்து உங்களோட ரெக்வஸ்டா தான் வைக்கிறேன், ஆர்டர் கிடையாது. இட்ஸ் ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஏன்னா மரங்களின் காதலன் நான். மரங்களை நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன். எனக்கு மரங்கள் நீங்க வந்து நான் என்னுடைய டார்கெட் வந்து 50,000 மரங்கள் நடணும் இந்த மந்த்துக்குள்ள. இதுவரை 20,000 தாண்டிட்டோம். அது தெரியுமா உங்களுக்கு? 20,000 மரங்கள் தாண்டிட்டோம். இன்னும் நமக்கு 20 நாள் 15 நாள் தான் இருக்கு. அதுக்கு 30,000 மரம் நடணும். நீங்க மட்டுமே 1000 மரம் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஓ, வெற்றி சென்டர் பண்ணிட்டார். ஓகே, தேங்க்யூ. அது மாதிரி தையல் மிஷின் எத்தனை பார்ட்டிசிபேட் பண்றீங்க? எத்தனை ஐடியா? 7. ஒரு 3 சேர்ந்து 10 கொண்டு வாங்க. ஏன்னா நாங்க 50% சப்சிடியில் தர்றோம். உங்களுக்கு என்ன பார்ட்டிசிபேஷன்ல என்ன கஷ்டம் வரப்போகுது? ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீயா தரப்போறோம். ஒரு மிஷினோட விலை 6000. ஒரு மிஷினுக்கு பணம் கட்டினா இன்னொரு மிஷின் நாங்க தர்றோம். டிஸ்ட்ரிக்ட் ஃபண்ட்ல டிஸ்ட்ரிக்ட்ல கான்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, டோனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இருந்து தரோம். பட் எனக்கு வந்து இந்த மந்த் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து 300 தையல் மிஷின் பிளான் பண்ணியிருக்கோம். பட் இதுவரை எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் 150 மிஷின் தான் வந்திருக்கு. பட் சீக்கிரம் எனக்கு என்னமோ லாஸ்ட் மினிட்ல தான் நம்ம ஆளு வேகமாக ரெஸ்ட் பண்ணி வருவாங்க. அதனால நீங்க முந்திக்கங்க. நாங்கள் சப்போஸ் 300 மிஷினை தாண்டிச்சுனாக்கா அது செகண்ட் ஃபேஸ்க்கு போயிடும், ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல முடிக்க முடியாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வாங்க பாருங்க. ஃபவுண்டேஷன் செமினார் ஒரு பெரிய கிராண்ட் ஈவெண்ட்டாக நடக்கும் போது அதில் வந்து ஓப்பன் டு ஆல், எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பயந்திராதிய ஃபவுண்டேஷன் செமினார் டிடி கேட்பேன், ஃபவுண்டேஷன் கேட்பேன், பயந்திராதிய ஃபவுண்டேஷனை பொறுத்த மட்டும் நீங்கள் விரும்பினா மட்டும்தான் நான் வாங்கி வருவேன். நீங்கள் கொடுக்குறதுங்கிறது நீங்கள் விரும்பி நான் கொடுக்குறேன்னு சொன்னால் மட்டும்தான். நான் உங்களை வந்து கேட்பேன், கேட்குறது என்னுடைய கடமை. ஆனால் உங்களை அதை ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் கழுத்து நெரிச்சோ வாங்குறது என் வேலை கிடையாது. அது எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். ஃபவுண்டேஷனை பொறுத்தவரை நான் ஓப்பன்லேயே எல்லா மீட்டிங்லேயும் பெரிய ஆட்கள்கிட்டே சொல்லிட்டேன், கழுத்து நெரிச்சலாம் வாங்க முடியாதுங்க. அவங்க கொடுப்பாங்க, கொடுக்குற மாதிரி நான் நடந்துக்கிறணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் இது மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். என்னால் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும், மிகப்பெரிய திட்டங்களை நான் நிறைவேற்ற முடியும்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடத்துகிறேன். அதனால தான் இது நடக்க போகுது. அதே மாதிரி பிங்க் ஆட்டோ பெனிஃபிஷரி சூஸ் பண்ணிட்டீங்களா சார்? பண்ணுங்க. பெனிஃபிஷரியை பொறுத்த மட்டும் எலிஜிபிள் பெனிஃபிஷரி ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் கொடுத்துடாதீங்க, வசதியான ஆட்கள் கொடுத்துடாதீங்க. அதுக்கு தகுதியான நபர் கொடுங்க. அதனால அவங்க வாழ்வாதாரம் மாறலாம். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்டோனால அவங்களுடைய வாழ்வாதாரம் மாறலாம். அவங்களுக்கு அதில் முதல்ல ஈடுபாடு இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஆர்வம் இல்லாத ஒரு நபருக்கு சும்மா கொடுக்கணுமே கடமை கொடுத்துடாதீங்க. வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க கிளப் யாரை ரெக்கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்க போறோம். பட் ஆனால் அவங்கள நாங்களும் தேர்ட் பார்ட்டி வச்சு நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம். நீங்கள் கொடுக்குற எல்லாரையும் 100% இது பண்ண மாட்டோம். தேர்ட் பார்ட்டி வச்சு நீங்கள் சொல்கிற பெனிஃபிஷரியை நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 37 பெனிஃபிஷரி லிஸ்ட் வந்துருச்சு. அதனுடைய ஸ்க்ரூட்னி வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து டேக் ஆஃப் ஆகுறதுக்கு டைம் ஆகும். அது நிறைய ப்ராசஸ் இருக்குது அதில். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நிச்சயம் வந்து நாங்கள் 125 கிளப்பும் வந்தாலும் 125 ஆட்டோவும் ரெடியாக இருக்கோம். பட் மேக்ஸிமம் மினிமம் 100ங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். ஒரு ரவுண்ட் நம்பருக்காக டார்கெட் வச்சுருக்கோம். நீ எத்தனை பேர் இது வேணாலும் கொடுப்போம். சில கிளப்புகள் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா ஒரு சில கிளப்புக்கு 2 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில கிளப்பு பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, என்ன சொன்னாலும் நகல மாட்டாங்க, என்ன சொன்னாலும் மூவ் ஆகவே மாட்டாங்க.
காது கொடுத்தே வாங்க மாட்டாங்க, என்ன மெயில் அனுப்புனா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அப்படியே சில கிளப் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கிளப் வரலைன்னா நம்ம அந்த வாய்ப்பை நம்ம இன்னொரு ஆளுக்கு கொடுத்துடலாம். என்ன அப்படி நான் தூரம் சேர்ந்தேன், அவர் தான் அவார்ட்ஸ் கமிட்டி சேர்மன், அவரை பார்த்துக்கோங்க. ஆனால் உங்கள் கிளப்புக்கு அவர் நிறைய மார்க் போட்டுருவாரா? அது வேற இருக்கா? ஓ அப்படியா, அது ஆட்டோமேட்டிக் தானே. அவர் அவார்ட்ஸ் வேலையில் பார்த்துட்டு இருக்காரு. நான் அந்த மீட்டிங் ஒரு மீட்டிங் கூட அட்டன் பண்ணல, கேளுங்க. அவங்க டெய்லி ஜூம் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க டிசைட் பண்ணிக்கீங்கன்னு விட்டுட்டேன். எனக்கு அவார்டு என்ன, எத்தனை அவார்டு செய்யணும்னு சொல்லுங்க, என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க, வந்து கொடுக்குறேன்ட்டு. ஏன்னா நாம அதில் தேவையில்லாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு கூடாது. அனுபவமான ஆட்கள், அவரு முத்தியாவுல ஒரு சில ஆட்கள் அதில் யூசுப் இவங்கெல்லாம் அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் அதில் உள்ள தலையை கொடுக்கவே விரும்பல. நீங்களே முடிவு பண்ணி கரெக்டாக மார்க்கை போட்டு கொண்டு வாங்க. என்ன டிஸ்பியூட்ஸ் வந்தாலும் பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க, பிரச்சனை வரல. தேங்க்யூ. விக்கி டயத்தை கிடையாது பார்த்துட்டாப்ல, டைம் அதிகமாக தான் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you, DG, Engineer Gandhi, sir, for your mind-blowing words.